இந்த சின்ன வயசுல உனக்குள்ள எவ்வளவு பெரிய சோகம். ஆண்டவன் சிலருக்கு இப்படிதான் வாழ்க்கைன்னு எழுதி வச்சிடறான். இப்ப நான் இல்லையா, என் 2 பிள்ளைங்களையும் பறி கொடுத்துட்டு இந்த வயசுலயும் நான் கல்லு கணக்கா இருக்கேன். எனக்குள்ள நான் எவ்வளவு சோகத்தை புதைச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? தண்ணியில மீன் அழற கதை தான் என் கதை. நான் அழறது யாருக்கும் தெரியாது, என் பேரனுக்கு கூட. சரி, நீயும் இப்ப இந்த பாட்டிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டியே. இனிமே உனக்கு எந்த குறையும் இருக்காது. நான் உன்னை பாத்துக்கிறேன். பாட்டி, இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்க பேரனை காணுமே. தினமும் இப்படிதாமா பண்ணுவான். எனக்கு பசி பொறுக்காது. அவன் வர்றப்ப வரட்டும்னு நான் போய் சாப்பிட்டுடுவேன். இன்னைக்கு உன் கதையை கேட்டதில்ல, நம்ம 2 பேருமே சாப்பிடாம இருக்கோம். சரி வா சாப்பிடலாம். மச்சான் வா போலாம். ஏன் டெய்லி ஒரே வீட்டுக்கு வரதுக்கு போர் அடிக்குது மச்சான். கரெக்ட் இல்ல? பாட்டியை பார்க்கல, பார்த்துட்டு போயிடலாம். போயிடலாம். சரி போ. வரே பாட்டி, உங்க பேரன் வந்துட்டாரு போல. இன்னைக்கு அம்மா வசடா. டேய் இவன் வேற டெய்லி போடா. டேய் இங்க வா. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். இன்னைக்கு குட் மார்னிங். என்ன இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா? இல்ல, நேத்திக்கு டெண்டர் கிடைக்கல, உன் பர்சனல் அசிஸ்டன்ட் மேல கோபம். இன்னைக்கு என்னடா? இன்னைக்கு இன்னைக்கு எதுக்காக குடிச்சோம்? வாங்கி கொடுத்தா நான் குடிச்சேன், அவ்வளவுதான் பா. இல்ல பாட்டி, ஐ அம் வெரி ஹாப்பி டுடே. அதான் குடிச்சேன். ஆமா, சந்தோஷத்துலயும் குடிப்போம், துக்கத்துலயும் குடிப்போம். என்ன சந்தோஷம் உனக்கு? என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கால பவித்ரா, அவளை ஒண்டலன்னு பண்ணிட்டேன் பாட்டி. அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டேன். என்னோட காம்படிட்டர் கிட்ட எவ்வளோடி கமிஷன் வாங்கினேன், எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கினு கேட்டேன்ல. என்னடா கையங்களமா மாட்டிக்கிட்டோமேனு அப்படியே அவ ஆடி போயிட்டா. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு. ஆமா, அவ சொல்றா நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. நான் சொன்னேன் அத நிரூபி, ப்ரூவ் பண்ணு. உனக்கு 48 hours டைம் தரேன், நீ ப்ரூவ் பண்ணணும், இல்ல உன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அந்த பொண்ணு தலையை தொங்க போட்டுக்கிட்டே போயிட்டா. நாள் முழுக்க அந்த கீபோர்ட நச்சு 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 நச்சுன்னு தட்டிக்கிட்டே இருந்தா. யார் யாருக்கும் போன் பண்ணா. ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு நாளுக்குள்ள அவ ப்ரூவ் பண்ணல, அவளை அவ கதி என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. அதான் பாட்டி ஃபுல் பாட்டில் குடிச்சேன். உனக்கு தினமும் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதனால உன்னோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகுதுன்னு உனக்கு தெரியுதா? பாட்டி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? யார் இந்த ஏஞ்சல்? யாரு இவ? ஏஞ்சலா? ஒரு சைடா இருந்து போய் தொங்குற பழைய ஊஞ்சல் மாதிரி மச்சான். நல்ல அழகான பொண்ணு இப்படி சொல்ல கூடாது. அவ உன் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? எனக்கு ஒரு அத்தை இருக்கிறதே சொல்லவே இல்லையே பாட்டி. என் அத்தைக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறத சொல்லவே இல்லையே பாட்டி. இங்க பார், சின்ன வயசுல பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு காதலனோட ஓடி போனவளை பத்தி நான் என்னத்தடா சொல்றது? லவ் ஸ்டோரி. ஆனா உன் அத்தையும் மாமாவும் இறந்துட்டாங்க. இவளுக்கு வரவன்னு நாம இருக்கிறத கண்டுபிடிச்சு எப்படியோ இங்க வந்து சேர்ந்து. நீ எனக்கு எப்படியோ அப்படித்தான் அவளும். பார்த்தாலே தெரியுதுப்பா.
இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனா இது ரொம்ப அழகா இருக்கா பாட்டி. அழகா இருக்காளா? வாடா, வா. அப்போ கலிப்டோ படத்துல வர சைடு ஆக்டர் மாதிரி இருக்காப்பா இவா. Shut up. ஏய், அத்தை பொண்ணை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது. அதுக்குள்ள அத்தை பொண்ணாச்சா? ஓகே ஓகே. Shut up, man. என்னடா நீ இப்படி எல்லாம் பேசுற? ஆ? பாட்டி, இவ இங்கே தானே இருக்க போறா? அத இனிமேதான் நான் முடிவு பண்ணணும். ஷோ, இங்கே இருக்கட்டும் பாட்டி. நீ நானும் மட்டும் இந்த வீட்ல இருந்தா ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா? அப்படியா? அட, போயிடலாம். அதனால ஒரு நீ பொண்ணு இங்கே வரட்டும், ஓகே? entertainment ஆ ப்ளீஸ் போச்சா? ப்ளீஸ் ஓகே. வடவா, உன்னை உதைக்கணும். சரி வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். வேணாம், no, வேணாம். no, no. இந்த பியூட்டியும் நீயும் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. I am going to bed Bed. alone. Okay? Good night. தேவ் என்ன அப்படியே Good night, கைத்தாங்களா Devi. கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல இறக்கி என்ன விட்டுருப்பா. இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான் இவன்? Bye. மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன? காலையில படி ஏறினா ரூம் சீக்கிரமா வந்துடுது, நைட் ஏறினா மட்டும் லேட் ஆகுதுடா. இப்ப எவ்வளவு First வேகமா படி வருவேன்னு வீட்டை பாரு. மாத்தணும்டா. வா. மாதவி, என்னம்மா பயந்துட்டியா? இல்ல பாட்டி. அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு போறான். அவனுக்கு மனசுல எதுவும் இருக்காது. சரி, நீ வா சாப்பிடலாம். ம்? அண்ணி கொடுங்க, நான் பண்றேன். வேண்டாம், போய் நீ உன் வேலைய பாரு, நானே பாத்துக்கிறேன். அமலா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் அத்தை. ஈவினிங் எனக்கு மேக்ஸ் சொல்லி தரீங்களா? சொல்லித் தரேன். சரியா? அத்தை, டைரியில சைன் பண்ணுங்க. கொடு. எங்க பண்ணணும்? என் பொண்ணோட ஸ்கூல் டைரியில சைன் போட எனக்கு உரிமையும் இருக்கு, அருகதையும் இருக்கு. அம்முகுட்டி, ஈவினிங் அப்பா வந்து உனக்கு மேட்ச் சொல்லி தரேன். சரியா? சுபா. என்னங்க? சுபா, நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். சரிங்க. பாய். பாய். பாய் சுபா. பாய். அமலா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல, உனக்கு குளிப்பாட்டி ரெடி பண்றேன். வா. ஒண்ணும் வேண்டாம், இவள நானே ரெடி பண்றேன். ஏன் அண்ணி, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இவளை நானே குளிப்பாட்டிக்கிறேன். வேண்டாம், உன்னை எதுவும் கேட்க உன் அண்ணனுக்கு அருகதை இல்லைன்னு சொன்னல நீ. இவளுக்கு செய்யறதுக்கு உனக்கு எப்படி? என்ன அண்ணி? இன்னைக்கு செய்வ, நாளைக்கு நீயும் உன் அப்பாவும் சொல்லி காட்டுவீங்க. எதுக்கு? என்னைக்கு இருந்தாலும் இவளுக்கு அம்மா நான் தானே செஞ்சாகணும். எப்பவும் நீ வர முடியுமா? வாடி, நானே குளிப்பாட்டுறேன். போமா, நீ பிசாசு மாதிரி குளிப்பாட்டுவ. எனக்கு அத்தையே குளிப்பாட்டி விட்டுட்டோம். பிசாசா? போட்டனா? பெத்தவளை இப்படி எல்லாம் பேசணும்னு உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? இன்னொரு தடவை இப்படி சொன்ன உன் தோலை உரிச்சிடுவேன். அண்ணி வா. உன் அப்பா வேற ஷிஃப்ட்னு சீக்கிரம் கிளம்பி போயிட்டாரு. காலையில இந்த டிராபிக்ல உன்னை பஸ்ல ஏத்தி இறக்கி ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள விடிஞ்சிடும். சீக்கிரம் வாடி. அண்ணி, நீங்க எதுக்கு இவளை கூட்டிட்டு போறீங்க? ஆபீஸ் போற வழியில நானே இவளை டிராப் பண்ணிடுறேன். வேண்டாமா? எங்களால நீ படுற கஷ்டம் எல்லாம் போதும். இனி எங்க கஷ்டத்தை நாங்களே பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை பாத்துக்கோ. எப்ப வேணாலும் ஆபீஸ்க்கு போ, எப்ப வேணாலும் வீட்டுக்கு வா. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல.
வாடி. அண்ணி என்ன பவி தகச்சு போய் நிக்கிற? பாத்தீங்கல்ல அண்ணனும் அண்ணியும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. இதெல்லாம் நிஜமான கோவம் நினைக்கிறியா? இல்லம்மா, சும்மா பாவனை, அவ்வளவுதான். நீ அவங்க சொல் பேச்சு கேட்கணும், அவங்க விருப்பப்படி நீ நடந்துக்கணும். எங்க நீ கைமீறி போயிடுவியோங்கிற பயம். நேத்து நீ உன் அண்ணனையே எதிர்த்து பேசிட்டே இல்ல, நீ இப்படியே இருந்துட்டா அவங்களுக்கு நல்லதில்ல. அதான் உன்னை வழிக்கு கொண்டு வர சும்மா பாவனை பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த நடிப்பெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தானே நானும் பார்க்கதானமா போறேன். அம்மாடி, நான் உனக்கு சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாம்மா. நீ உனக்காக உன் வாழ்க்கைய பாத்துக்கம்மா. அனுதினமும் நான் சாமியை வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல வரன் வரணும், சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிக்கணும். சரிம்மா, நீ டிஃபன் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புமா. சாயங்காலம் வேலையில இருந்து வரதுக்கு லேட் ஆச்சுன்னா அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணுமா, நான் நிம்மதியா இருப்பேன். சரியா? சரிப்பா, வாங்க டிஃபன் எடுத்து வைக்க. சரிம்மா, வா. என்னங்கம்மா? தாங்க. நல்லா இருக்கா? என்ன பாட்டி வழக்கம் போல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க போல. டேய், இந்த பொண்ணை பாரு, அழகா நல்லா இருக்கா? இருக்கா பாட்டி? நீங்களும் பாருங்க, அழகா இருக்கா? நல்லா இருக்காங்க. மகாதேவுக்கு பிடிக்கும் இல்ல இந்த நல்லா பொண்ணு? இருக்குமா? கண்டிப்பா பிடிக்குமா? இந்த பொண்ணை பார்த்து அவனுக்கு பிடிக்குமாடா? அது தெரிஞ்சாதான் அவனுக்கு எப்பயோ கல்யாணம் வந்துருக்குமே. உன்னை கேட்டேன் பாரு. அம்மா, தம்பி வராருமா? அம்மா, ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? போலப்பா. மகாதேவ், ஒரு நிமிஷம். தரகர் சில ஜாதகங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு, போட்டோஸும் கொண்டு வந்திருக்காரு. இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்ல. ஆமா பாட்டி, யாருக்கு கல்யாணம்? என்ன கிண்டலா? உனக்கு கல்யாணம் பண்ணாம வேற யாருக்கு கல்யாணம் பண்ண போறாங்க? டேய், என்னடா முறைக்கிற? இந்த முறைப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். வீட்டை விட்டு நீ போலனா கன் எடுத்துட்டு வந்து ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்ணா செத்துற போறேன். ஆளை விடுப்பா. டேய், போடா. தேவ், ஏன்பா அவனை போய் கண்ணெல்லாம் வச்சு சுட்டுன்னு நம்ம அமாவாசை கையில ஒரு காப்பி போட்டு கொடுத்தா அவனே செத்துட்டு போறான். ஏய், மகாதேவ், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நீ இப்படி பண்ண நான் எப்பதாண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கோவம் வருதுல? எனக்கு பொண்ணு பாருன்னு உன்கிட்ட நான் சொன்னேனா? என்ன கேட்காம எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் எதுக்கு உன்னை கேட்கணும்? அப்பா அம்மா இல்லாத உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் கடமை இல்லையா? டேய், நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த, நான் காசிக்கு போய் கங்கையில அப்படியே போய் மொத்தமா போய் சேர்ந்துருவேன். நீ ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்பும்போது நான் வீட்ல இருக்க மாட்டேன். போதுமா? முதல்ல அதை செய். பொண்ணு பாக்குற நீ எனக்கு கொடுக்குற டார்ச்சர் தாங்க முடியல. அப்புறம் எதுக்கு போகணும்? இப்பயே கிளம்பி போ. போறேன்டா, போறேன். உனக்காக இத்தனை காலமா என் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். என்னையும் நீ விட்டு விட்டு போ சொல்லிட்டல்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். போ போ. அப்பா அம்மா கேட்டா உன் புள்ளைய அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடு. என்னை விட்டா உனக்கு வேற யாரும் இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடா உனக்கு இந்த வீராப்பு? டேய், நீ எதுக்குடா அழற? எவ்வளவு சென்டிமெண்ட் சீன்லாம் பாத்துருக்கேன், இது எனக்கே கண்ணுல தண்ணி வருதப்பா. டேய், ரொம்ப ஓவரா பண்ணாத, மண்டலே 2 வெப்ப. ஓகே. கிராண்ட்மா, ஆ? இந்த பொண்ணு யாரு? ஓ, மாதவியை கேக்குறியா? மாதவியா? ஆ. ஓ, லக்ஷ்மி ஊருக்கு போறான்னு சொன்ன உடனே புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கியா? அப்படித்தான் பாருங்க, பார்த்தா தெரியல. டேய், அவ உன் அத்தை பொண்ணுடா. ராத்திரி கூட உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணனே, உனக்கு ஞாபகம் இல்லையா? அத்தை பொண்ணா? ஆ. என்ன புது ஸ்டோரி எல்லாம் சொல்ற? இது ஒண்ணு புது ஸ்டோரி இல்ல, பழைய கதை. ஓகே, இந்த பழைய ஸ்டோரி எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல. இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பணும். எனக்கும் உனக்கு கதை சொல்றதுக்கு நேரம் இல்ல. நீ முதல்ல ஆபீஸ்க்கு கிளம்பு. ஆமா, ம். இங்கதான் இருக்க போறாளா? ஆமா, பேரணி இந்த வீட்ல என் கூட இருக்கும்போது பேத்தியும் என் கூட வீட்ல இருக்கிறதுல என்ன தப்பு? சரி சரி,
இருக்கட்டும், நான் ஈவினிங் வந்து பேசிக்கிறேன். அப்புறம் ம். அந்த தரகர் மறுபடியும் போட்டோ எடுத்துட்டு வந்தான்னா நான் நிஜமாவே ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லு. ஓகே? டேய் வாடா. என்ன இவன் சரியான மடையனா இருக்கான். இவனை என்ன சொல்லி திருத்துறதுன்னே தெரியல. மாதவி, என்ன பாட்டி, நைட்டு தான் என்ன பார்த்தாரு, அதுக்குள்ள என்ன மறந்துட்டாரு? நைட்டு அவன் ட்ரிங்க்ல இருந்தான்ல, ஓ. அதான் உன்னை மறந்துட்டான். அவன் அப்படி இருக்கும்போது மறக்காத ஒரே ஜீவன் இந்த பாட்டி மட்டும்தான். இவனுக்கு ஏத்த ஒரு பொண்ணை பார்த்து எப்ப நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேனோ அப்பதான் எனக்கு நிம்மதி. சரி, நீ டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. கடவுளே, என் பேரனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் எதுவுமே வேண்டாங்கிறான். அவனாவது ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏத்த பொண்ணா நீதான் என் கண்ணுல காட்டணும். வேலையில என் மேல ஒரு பழி விழுந்துருச்சு. நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க என் எம்டி எனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு. அதுல பாதி போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள்ல என்ன நிரூபிக்கணும். அதை என்னால நிரூபிக்க முடியலனா அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவும் இல்லை. அதுக்கு நீதான் வழிகாட்டணும். ஐயோ பாட்டி, பாட்டி, என்னாச்சு பாட்டி? பாத்து பாத்து, தண்ணி இருந்தா கொண்டு வாங்க. சீக்கிரமா போமா பாட்டி. பாட்டி சீக்கிரம் கொஞ்சம் கொடுங்க பாட்டி. பாத்துமா பாட்டி. யாரு இவங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பாட்டி உங்களுக்கு தெரியுமா? பாத்து மெதுவா. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. தேங்க்ஸ். சரிம்மா. சரிம்மா. பாட்டி வரோமா? என்னாச்சு? என்னமோ தெரியலம்மா, திடீர்னு கிறுகிறுன்னு தலையை சுத்துச்சு. இப்ப பரவாயில்லையா? அதாம்மா விழுந்துட்டேன்.
ஒன்னும் நல்ல நேரத்துல நீ வந்து உதவி பண்ணம்மா. ஏனாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, பிரஷர் இருக்கு. சாப்பிட்டதும் மாத்திரை போடாம வந்துட்டேன். உன் பேர் என்னம்மா? பவித்ரா. உன் வீடு எங்கம்மா இருக்கு? இங்க பக்கத்துல தான். இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவியா? அடிக்கடினா வாரத்துல 2-3 தடவை வந்துருவேன். சரி, நானும் இங்க அடிக்கடி வருவேன். வரும்போது நான் உன்னை பாக்குறேம்மா. சரிங்க பாட்டி. என்னன்னே தெரியல, பொண்ணு தொட்டதுல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது உண்மையா இல்ல எனக்குள்ள ஒரு பிரம்மையான்னு எனக்கு சொல்ல தெரியலம்மா. சரி வாங்க. பாத்து. என்னாச்சு பாட்டி? ஒண்ணு இல்லம்மா, பரவாயில்ல. இப்ப பரவாயில்ல. ஒண்ணு பண்றேன், நானே உங்களை கொண்டு வந்து வீட்டுல விட்டுடுறேன். இல்லம்மா வேண்டாம், வீடு பக்கத்துலதான், நான் போய்க்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க.